நம்ம ஊர் புனித அன்னமலை ஆலயத்தின் 8ஆம் திருவிழா வெகு சிறப்பாட்டு இன்றைக்கி நடந்து முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து புதுநன்மை எடுக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து முதல் தடவையாட்டு இயேசுவின் திருவுடலையும் இரத்தத்தையும் உணவாட்டு உட்கொள்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள் அப்படின்ட்டு அவங்களுக்கு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எதுக்கு அவங்களுக்கு இந்த 10 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷனை நம்ம கொண்டாடுறோம், ஏன் முன்னக்கூட்டியே வைக்கலாம், ஆனால் நம்ம வந்து 10 வயசு தாண்டினதுக்கப்புறம் தான் கொண்டாடுறோம். அது என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது தப்பானது எது சரியானது எது அப்படின்ட்டு இந்த நேரத்தில் தான் அவங்களுக்குள்ள அந்த பகுத்தறிவு வேலை செய்யும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அதனால தான் அந்த ஒரு 10 வயசு தாண்டினதுக்கு அப்புறமாட்டு இந்த மாதிரி நிகழ்வை வந்து நம்ம சர்ச்சில் இருந்து கொண்டாடுறாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. இன்னும் சிறப்பாட்டு நைட்டு வந்து நற்கரண பவனி வந்து வெகு சிறப்பாட்டு அழகாக நடந்துச்சு. நிறைய மக்கள் வந்து அதாவது அவங்க கிறிஸ்தவராக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து இந்த நிகழ்வுகளை பங்கு வச்சுக்கிட்டது வந்து வெகு சிறப்பு அப்படின்ட்டு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக அந்த பவனியை வந்து அந்த புதுசாக புதுநன்மை எடுத்த பிள்ளைங்க வந்து ரொம்ப அழகாக சிறப்பிச்சு இந்த பவனியில் வந்து ஊர்வலமாக அழகாக மக்களோடு மக்களாக கலந்து இதை சிறப்பாக நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் இனி இரவு உணவு இந்த தேர் பவனி முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் ப்ரேயர் நற்கரணை ஆசிரியர் முடிஞ்சாச்சு. எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள், வீணையுடன் யாழ் செய்து அவரை போற்றுங்கள், மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள், யாழினை நீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள், சிலம்பிலும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள், கலீர் எனும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களில் ஆண்டவரை புகழ்ந்திடுக. அல்லேலூயா. கிருஷ்ணாபுரம் ஊருக்கு இயேசு வந்திருக்கிறார். இப்போ நம்ம ஊர்ல உள்ள வீதிகளிலெல்லாம் இயேசு வர்றார். எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுவோம், அவரை ஆராதிப்போம். ஆராதனைக்குரிய கடவுள், ஆட்சிமைக்குரிய கடவுள். சதா மேலே அதுக்கப்புறமா தான் எல்லாத்துக்கும் உணவு வழங்கப்பட்டுச்சு நைட்டு. அது இட்லி, புரோட்டா, சிக்கன் அப்படின்ட்டு நல்ல செழிப்பாட்டு எல்லாத்துக்கும் கிடைக்கும்படி பண்ணியிருந்தாங்க. எந்த வித தட்டுப்பாடும் இல்லை, எல்லாமே ருசியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது சிறப்பு தான். உணவு பற்றாக்குறை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து எக்ஸ்ட்ராவே உணவு வந்து ரெடி பண்ணியிருந்து, அதனால் மீதி வந்திருந்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்தாங்க. மக்களும் தாராளமாக எடுத்துகிட்டு போனாங்க. இது வந்து சந்தோஷமான நிகழ்ச்சி தான். அப்புறம் ஒரு அண்ணா என்ன சொன்னாங்க அப்படின்னா, எவ்வளோ வீடியோ நீ எடுத்து போட்டுட்ருக்கா, இந்த சாப்பாடு கொடுக்குறது நல்ல விஷயம் தானே, அதே ஒரு வீடியோ எடுத்து போட்டலாமே அப்படின்னு சொன்னாங்க. என்னால் முடியும் போது நான் வந்து சில வீடியோக்களை எடுத்து போட்டுட்டு தான் இருக்கேன். அதாவது மேக்ஸிமம் வாரத்துக்கு முன்னால் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்கிறதுனால உடம்பு எப்படி இருக்கோ அதை பொறுத்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோக்களையும் அப்லோட் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுறேன். சரி, ஓகே. ஒரு வழியாக நம்ம 8ஆம் திருவிழா வந்து வெகு சிறப்பாட்டு ரொம்ப அருமையாகவே சூப்பராக நடந்து முடிஞ்சிச்சு. மக்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தான். கண்டிப்பாக புனித அன்னமாலின் அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஓகே மக்களே, முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஊரில் என்னென்ன நடக்குது, சில நிகழ்வுகளை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நம்ம வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நன்றி மக்களே, பாய் பாய்.
நான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டேன் என்ன சொல்லலாம். அப்படியே